18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதம் உன் வீட்டில் நடக்க தான் போகுது. இத்தனை நாளாக நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்த உனக்கு பெருசாக எந்த சந்தோஷமும் மன அமைதியும் உண்டாகலை. ஆனால் அது எல்லா விஷயங்களையும் இப்போது அற்புதமாக அழகாக உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா நீ யாரிடமுமே எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் உன்னை சோதிக்கிறதுக்குன்னே சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு ரொம்ப துயரத்தை துன்பத்தை கொடுப்பாங்க. சில சிக்கலான சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களுமே கூட உனக்கு கஷ்டத்தை உருவாக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு முயற்சி செய்கிற உன்னை அவ்வளவு சுலபமாக நான் கைவிட மாட்டேன். பெரிய கப்பலில் பயணம் செய்வதை விட அந்த கடலின் ஓரத்தில் கால்களை நனைப்பதின் சுகம்தானே உனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற உனக்கு அதை கூட கொடுக்காமலா நான் இருப்பேன்? பேரின்பங்கள் வேண்டாம் அப்பா, என் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் போதும்னு கேட்ட உனக்காகவே எல்லா சந்தோஷங்களையும் உருவாக்க போகிறேன். நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பாக பாசமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். பெரும்பாலும் எல்லா உறவுகளும் எல்லா மனிதர்களும் வேணும்னு நினைக்கிற நீ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிற. உனக்கு பிடிச்சதை கூட தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு உன்னுடைய கடின உழைப்பிற்கு பரிசாக வெற்றியை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு பிடித்தது போலவே நடத்தி தர நான் வந்துவிட்டேன் என் தங்கமே. உன்னை நேசிக்கிற 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினா போதும். உன்னை வெறுக்கிற 4 பேர் என்ன யாருன்னு யோசிக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. உண்மையிலேயே உனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்காங்க. ஆனால் அவர்களை உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. அதனால தான் நீ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பற்றி யோசிக்காம உன்னை வேணாம்னு நினைக்கிற உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிக்கிறாயா? யாருக்கு உன்னை பிடிக்கலையோ அல்லது உனக்கு யாரை பிடிக்கலையோ அவர்களை பற்றி நினைக்கக்கூட வேண்டாம். எல்லாவற்றையும் எல்லாருக்கும் நான் கொடுத்துறது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக தானே இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். அந்த வரிசையில் ஒவ்வொருவருக்குமான வெற்றியையும் ஒவ்வொருவருக்குமான உயர்வையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். எப்போ பார்த்தாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம முயற்சிகளை மட்டும் செய்து விட்டு போ. கிடைச்சா வெற்றி, இல்லாட்டினா அனுபவம். எப்போவுமே உனக்கு ஒரு விஷயத்தில் கஷ்டமோ கவலையோ இருந்தால் யாரும் உனக்காக வந்து கண்ணீர் விட மாட்டாங்க. அதே போல் உன் வலியையும் வேதனையும் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க என் செல்லமே. ஆனால் நீ ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உன்னை குறை சொல்லவும் குத்தம் சொல்லவும் இந்த மனிதர்கள் ஓடோடி வருவாங்க. ஆனால் நீ இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா நான் சொல்கிறத மட்டும் செய்ய. உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். இன்னொன்று, அடுத்தவர்களுடைய பிரச்சனையிலும் அவங்க குடும்பத்து விஷயத்திலும் கூட நீ தலையிட வேண்டாம். உன் வாழ்க்கை உனக்கு வசமாக மாறுவதும் அதுவே உனக்கு விஷமாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. உன் வாழ்க்கையை உன்வசமாக நீ நினச்சது போல இருக்கும்படி அமைச்சுக்க பாரு. தோல்வியை கண்டு பயப்படாதே. நிச்சயமாக தோல்விக்கு பின் வெற்றிதான் உன் தலையெழுத்தாக எழுதப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நீ சிரமமான நாட்களை சிரமமான சிக்கலான விஷயங்களை பார்த்துட்ட. இப்போது நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான விடிவு காலம் வந்துடுச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். எப்போதும் எந்த விஷயத்திலும் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எல்லாவற்றையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய திமிரோட நீ இருந்தீனா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஏன்னா வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட்டினா என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சினா வாழ்க்கையும் உன்னை பயம் காட்டிக்கிட்டு துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக இருந்தீனா
வாழ்க்கை உன்னை பார்த்து மிரண்டு போகும் என் செல்லமே. மகிழ்ச்சி வேணும்னா பணம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது உன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசை எப்பவுமே நிம்மதியாக வச்சுக்கோ. உன் நிலைமையை பார்த்து கேலி செஞ்சவங்களையும் கைகொட்டி சிரித்தவர்களையும் இப்போது கைத்தட்டி பாராட்டும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற போகிறேன். எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் வேகமாக ஓடிப்போய் விழுந்துருவோமோ நினச்சி தயங்கிக்கிட்டே நிற்காம, விழுந்தா என்ன, மறுபடியும் எழுந்து ஓடலான்ற நம்பிக்கையோட ஓடு. உன் வாழ்வில் தடுமாற்றமே இருக்காது. எல்லாமே சுலபமாக உனக்கு கொடுத்துட்டா உனக்கு அலட்சியம் வந்துடும்டா. சில விஷயங்களை காக்க வச்சு காத்திருக்க வச்சு உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அப்படிதான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இதுநாள் வரை காலதாமதமானதும் இதுநாள் வரை கிடைக்காம நீ கஷ்டப்பட்டதும் எல்லாமே இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. என்ன செய்யணும்னு நினச்சாலும் அதை உடனே செய்ய தொடங்கு. அப்படி இல்லைனா நீ யோசித்து வச்சிருக்க விஷயத்த அதே யோசனை இன்னொருவருக்கு தோன்றி அவர் அதை சரியாக செஞ்சு சாதனை செய்யவும் வாய்ப்பு இருக்கு. முதல்ல நீ யோசிச்சத, முதல்ல நீ திட்டம் போட்டத உடனே செய்ய ஆரம்பித்து விடு என் செல்லமே. நீ என்னவோ அடுத்தவன் கூட தான் போராடுற நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்க்கை போராட்டமே உன் மனசுக்குள்ள உன் கூடவே தான் இருக்கு. வாழ்க்கையில் நீ நினைக்கிற விஷயம் ஒன்று, நடக்கிற விஷயம் ஒன்றா இருக்கு. அப்படி வாழ்க்கையே உனக்கு எதிராக இருக்கும்போது நீதானே அதை சரி செய்ய வேண்டும். புதிதாக இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகளை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். நீ எப்போதும் எதுக்காகவும் எதை நினச்சோம் கவலைப்படவே வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. ஏன்னா எதிர்மறையாக யோசித்து எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது கோபம், ஆத்திரம், செருக்கு, ஆணவம், பொறாமை இதெல்லாம் இருந்ததுன்னா அது உன் வாழ்க்கையை அழிச்சிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்னு என்ன நம்பு. என் துணையை கொண்டு உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள இருந்தாலே எதிர்மறை உணர்ச்சிகளும் உனக்குள்ள அதிகமாக இருக்கும். அதற்கு பதிலாக தைரியமாக இரு, நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கிறது இந்த கருப்பசாமி என்னிடம்தானே. நீ நினைத்தே பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தை அல்லவா நீ. நானே கதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத அழுகையோ மனக்குழப்பமோ வேண்டாம். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை கொடுத்த நான் இனிமேல் பல நன்மைகளையும் தருவேன். அமைதியோடு இரு. நிலையான நிம்மதியை நிச்சயமாக நீ பெறுவாய். வாழ்க்கையில் நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் தருவேன். கலங்காதே என் தங்கமே. உன் நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாத்துறேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயம் அழகான நாட்களாகத்தான் இருக்கும். உன் மனசில் நீ நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனைகளையும் கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவேற்றி தர்றேன். நீ பொறுமையாக இருந்தீனா உன்னுடைய கவலைகளை தூரமாக எறிவேன். வேதனைகள் உன்னை எவ்வளவு நசுக்கினாலும் என்னை நோக்கி அடி எடுத்து வை. உன்னை பாதுகாக்க இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி இருக்கேன்றத மறந்து விடாதே என் செல்லமே. உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் நிச்சயமாக கொண்டு செல்வேன். ஓ மேல அன்பும் அக்கறையும் கொண்டவன் நானாக இருக்கும்போது உன்னை அழிக்க வரும் எதிரியை சும்மா விட்டு வைப்பேனா? உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது, உனக்கு கெட்டது செய்கிறவனுக்கு தெரியாது. உனக்கு பின்னால உன் கூட நான் இருக்கேன்னு ஆனால் உனக்கு தெரியும் தானே. நீ பயம் கொள்ளாமல் தைரியமாக அடி எடுத்து வை. என் அன்பு பிள்ளையானே, சொந்த பந்தம் சுற்றும் சூலத்தோடு கூடி மகிழ்ச்சியாக இருக்க போற. எந்த இடத்துல எப்போ எதை பேசினாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துகொள். ஏன்னா சில பேர் நீ பேசுகிறத சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பல பேர் வேணும்னே குறை சொல்லி குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவசியமற்ற விஷயங்களை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடு என் செல்லமே. அதே போல் உன் குடும்பத்துக்கு நீ செய்கிற செலவுகளையும் திட்டம் போட்டு செலவு செய். ஏன்னா
இன்னும் வரும் காலத்தில் உன் குடும்பம் பெருசாக போகுது, நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ அதிகமாக செலவு செஞ்சுட்டு அப்புறம் அவதிப்படக்கூடாது. நல்லதையே பார்த்து இரு, பத்திரமா இரு. உனக்கு எல்லா வகையிலும் இந்த கருப்பசாமி நான் துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன்.